परमेश्वर के विरुद्ध உமக்கு முன்பாக நான் और பாவம் आपके செய்தேன். सामने मैंने पाप किया। இனி நம்முடைய குமாரனை சொல்லப்படுக்கு நான் பார்த்தன இல்ல. अभी आपके पुत्र कहलाने के लिए मैं योग्य नहीं உம்முடைய हूँ। கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் आपके கொள்ளும் என்று मजदूरों में मुझे एक रख दीजिए என்பேன் என்று சொல்லி ऐसे बोलूंगा करके அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கல. वो बैठा नहीं था, எழுந்தான், उठा, நடந்தான். चला। அல்லேலூயா. हालेलुया। தகப்பனிடத்துல போறான். पिता के पास गया। அல்லேலூயா. हालेलुया। புறப்பட்டு போகும்போது जब पिता के पास गया, தூரத்துல இது நம்ம பிள்ளை மாதிரி தெரியுதே. दूर से वो देखा क्या ये तो हमारे बच्चे என் ஆசையெல்லாம் அழித்து வேஸ்டா போன வரானேன்னு நினைக்கல. सारे जायदाद को नाश करके आ रहा है करके नहीं सोचा। அவனுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல, உரிமை இல்ல. अभी इधर तो उसकी कोई अपना ही नहीं है। அல்லேலூயா. ஆனாலும் அந்த தகப்பன் எழுப்பி ஓடி போறான். फिर भी ये पिता उठकर दौड़ नहीं जाता। அந்த பையன் தயங்கி தயங்கி ஸ்லோவா போறான். और वो लड़का एकदम शर्म से एकदम थोड़ा-थोड़ा वो जा रहा है। அந்த தகப்பன் ஓடி போய் கட்டி लेकिन அணைக்கிறார். पिता दौड़कर उसको गले लगाने जाता கட்டி है। அணைத்து முத்தம் இடுகிறார். गले लगाकर उसे चूमता है அவனுடைய தகப்பன் அவனை கண்டு और उसके पिता उसे देखकर மனதுருகி ஓடி मन तरस कर भागा। அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு उसकी गले लगकर அவனை முத்தம் செய்தான். उसे छूने लगा। அல்லேலூயா. हालेलुया। குமாரன் சொன்னான் தகப்பனை பார்த்து, वो बेटा का पिता को देखकर தகப்பனை பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக நான் பாவம் तब செய்தேன். परमेश्वर के विरुद्ध आपके विरुद्ध मैंने पाप किया। இனிமேல் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட நான் अभी பார்த்ததில்ல. आपके पुत्र कहलाने के योग्य नहीं रखता मैं। அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரன் पिता ने कहा உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து अच्छे वस्त्र को लेके आओ, இவனுக்கு கொடுத்துங்க. इसको पहनाओ, அவன் கைக்கு மோதிரம் போடுங்க. उसके हाथ में अंगूठी அவனுக்கு நல்ல डालो, செருப்பை போடுங்க. एक अच्छी चप्पल दिए கொளுத்த கன்று அடிங்க. और एक बहुत अच्छा நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். मेमना को काटो, सभी खा पी कर என் खुश हो குமாரனாகிய இவன் மரித்தான், जाए। मेरे जो पुत्र ये मरा था திரும்பவும் உயிர்ப்பித்தான், वापस जी उठकर आया காணாமல் போனான், और जो திரும்பவும் भटका காணப்பட்டான். था, वापस में दिख गया அப்படியே उसको। அவனை சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ऐसे वो खुश मनाने அல்லேலூயா. लगे। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலக தகப்பனுக்கே தன்னுடைய பிள்ளை மேல இவ்வளவு பாசம் ये இருக்குன்னா दुनिया के पिता को यदि इतना प्रेम हो अपने बच्चे के ऊपर, நாம் தேடாம இருக்கும்போது हम जब ढूंढे नहीं थे, நம்மை தேடி வந்து हमें ढूंढ कर आया। பாவத்தின் தண்டனையாக மரணத்தை पाप की जो फल है मृत्यु को लेकर, என் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள கூடாது, मेरे बच्चों को नहीं लेना है, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் मैं என்று नहीं சொல்லி लूंगा करके வானத்திலிருந்து இறங்கி வந்து आसमान से जो उतर பரிசுத்த आया, ரத்தத்தை எனக்காக சிந்தி पवित्र लहू मेरे लिए बहाकर, அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே. वो मृत्यु को उसने अपनाया है। என் பிள்ளைகள் மறிக்க கூடாது मेरे என்பதற்காக அவர் बच्चे को ஏற்றுக்கொண்டாரே. खुद ने अपना लिया उसके ऊपर। ரத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं होती है। இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே. प्रभु अपने लहू बहाया। அவரிடத்தில் திரும்பும் போது, उसके पास जब हम मुड़ते हैं, அவர் பக்கமாய் திரும்பும் போது उसकी ओर जब हम मुड़ते हैं, அவர் இறக்க மாட்டாரா? वो नहीं उतरेगा, उसका मन नहीं அவருடைய வாழ்க்கையில कसेगा। சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா? आपकी जिंदगी में जो बंधन है उसे नहीं तोड़ेगा। நம்முடைய நிந்தையை மாற்ற மாட்டாரா? आपकी जो निंदा अपमान वो नहीं बदलेगा। ஆண்டவரை பார்த்து प्रभु को देखकर, ஆண்டவரே என்று சொல்லி प्रभु கூப்பிடுவோம். करके पुकार कर, உண்மையாய் முழு இருதயத்தோடு, सच्चाई से पूरे हृदय के வஸ்திரங்கள் அல்ல, साथ, कपड़े वस्त्र को नहीं, இருதயத்தை கிழித்து நாம் மனம் मन திரும்புவோம். को फाड़ कर मन फिरना। அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்முடைய சிறையிருப்பை वो மாற்றுவார். हमारे रुकावट बंधनों को நம்முடைய बदलेगा, சிறையிருப்பை மாற்றுவார். हमारे बंदियों को बदलेगा। அல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை